எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம். இந்த விரதம் நம்ம இந்த 48 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் விரதத்தில் இருப்பீங்க. அப்படி முடியாதவங்க 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த குறிப்பிட்ட 7 நாள் மட்டும் விரதம் இருந்தீங்க அப்படின்னா இந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சமமான பலன்கள் கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு விரதத்தை நம்ம எப்படி தொடங்கலாம், இது எப்படி நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்களா கந்த சஷ்டி விழா பார்த்திங்களா இன்று தொடங்கியிருக்காங்க. இந்த கந்த சஷ்டி விழாவோட சிறப்புகள் என்ன, இதில் நாம் கலந்து கொண்டால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்திங்களா திகழ்ந்துங்க. இந்த கோவிலில் ஆண்டுதோறுமே கந்த சஷ்டி திருவிழா ஒவ்வொரு வாரமே வெகு விமர்சையாக நடைபெறும். அதே போல தாங்க இந்த ஆண்டுக்கான திருவிழா பார்த்திங்களா இன்று புதன்கிழமையானது தொடங்கியிருக்காங்க. இதையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்படுகிறது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றதுங்க. 5:30 மணிக்கு சுவாமி ஜெயந்திநாதர் யாகசாலைக்கு எழுந்தருள்வாருங்க. காலை 7 மணிக்கு பார்த்திங்களா யாகசாலை பூஜையோட கந்த சஷ்டி திருவிழாவானது தொடங்கியிருக்காங்க. காலை 9 மணிக்கு பார்த்திங்களா மூலவருக்கு உச்சிகால அபிஷேகம், தீபாராதனை. பகல் 12 மணிக்கு யாகசாலையில் தீபாராதனையானது சிறப்பாக நடக்கிறதுங்க. அதுக்கப்புறம் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானியுடன் தங்கப்பரதத்தில் சண்முக விலாச மண்டபத்திற்கு அழகாக எழுந்தருள்வார். அங்கு சுவாமிக்கு மகா தீபாராதனை மாலை பார்த்திங்களா 3:30 மணிக்கு மூலவருக்கு சாயரட்சை தீபாராதனையானது நடைபெறுங்க. தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானியுடன் திருவாடுதுறை ஆதின சஷ்டி மண்டபத்திற்கு எழுந்தருள்வாருங்க. அங்கு சுவாமி அம்பாளுகளுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் அலங்காரமாகி தீபாராதனையானது சிறப்பாக நடைபெறுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா சுவாமி அம்பாள்களுடன் தங்க ரதத்தில் கிரி வீதியில் பவனி பக்தர்களுக்கு அழகாக காட்சி கொடுப்பார். விழாவோட சிகர நிகழ்ச்சி 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:30 மணி அளவில் நடக்கிறதுங்க. 28ஆம் தேதி பார்த்திங்களா இரவு 11 மணி அளவில் சுவாமி குமரவிடங்கு பெருமானுக்கும் தெய்வானை அம்மானுக்கும் திருக்கல்யாணமானது சிறப்பாக நடைபெறுங்க. இந்த திருவிழா நாட்களில் தங்கி விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு கோவில் வளாகத்தில் சுமார் 18 இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டு இருக்காங்க. பக்தர்களோட பாதுகாப்பு கருதி திருவிழா காலங்களில் 700 போலீஸாரும் சூரசம்ஹாரம் நடைபெறும் தினமான 27ஆம் தேதி பார்த்திங்களா 4600 போலீஸ் பாதுகாப்புமே பணியில் ஈடுபடுத்தப்பட்ட ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. கடற்கரை பகுதியில் போலீஸார் கண்காணிக்கும் வகையில் ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தாங்க அங்கங்கே கண்காணிப்பு கேமராக்களுமே சிறப்பாக பொருத்தப்பட்டிருக்காங்க. மேலுமே கோவில் வளாகம் மற்றும் கடற்கரையில் தற்காலிக மின்விளக்கு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. கடல்ல புனித நீராடும் பக்தர்கள் ஆழமான பகுதிக்கு செல்லாத வகையில் கடல்ல தடுப்பு மிதவைகளுமே போடப்பட்டிருக்காங்க. கந்த சஷ்டி திருவிழாவையொட்டி பார்த்தீங்களா விரதம் இருக்கும் ஏராளமான பக்தர்கள் நேற்று கோவிலில் குவிந்தனர். அவர்கள் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொட்டகைகளில் தங்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி நீங்கள் அறிந்திராத தகவல் நிறைய இருக்குங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குங்க. அவை 6 படை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவைங்க. இந்த 6 படை வீடுகள் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடற்கரையில் அமைந்திருக்காங்க. இது ஒரு தனிச்சிறப்பானதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி பலருமே அறிந்திராத தகவல்கள் நிறைய இருக்குங்க. படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடந்தாங்க படை வீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடந்தாங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. சூரபத்மன் அப்படிங்கிற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு தன்
வேளாள கொண்டு வதம் செய்த தினத்தை தாங்க நம்ம கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுறோம். மேலுமே சூரசம்ஹாரம் என விமர்சையாக நம்ம கொண்டாடப்படுறோம். அதே மாதிரி இந்த பெயர் காரணம், இதுக்கு என்ன பெயர் அப்படி காரணம் என்ன அப்படின்னா, சூரபத்மனை வெற்றி கொண்டதுனால இங்கே கோயில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளிக்கப்பட்டதாகவும், அதுவே பின்னாளில் மருவி செந்தில்நாதர் என்று மறிவதாகவும் சொல்லப்படுது. அதே போல தாங்க இவ்வூரும் திருவெந்தியபுரம் அப்படிங்கிறதுலேருந்து திருச்செந்தூர் என மாறியதாக சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகனோட மந்திரங்களை போற்றி நீங்கள் துதிகள் சொல்லி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா பிரச்சனையுமே தீருங்க. சிலப்பதிகார குறிப்புகள் படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. இந்த இடம் முன்னர் திருச்சிலைவாய் என அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் கோவில் அமைப்பு பார்த்திங்களா, முருகரோட இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி கொடுப்பாருங்க. முருகரோட பின்புறம் இடது சுவரில் முருகன் பூஜை செஞ்சதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குங்க. அதற்கு முதல்ல பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுவாங்க. மேலுமே சூரனை வதைத்த முருகன் 4 கைகளோட சிவபூஜை செஞ்சு ஜடாமுடியோட தவக்கோலத்தில் இருக்கிறாரு. அவரோட தவத்தை கலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறாருங்க. மேலுமே மஞ்சள் நீராட்டு விழா கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்களா, மஞ்சள் நீராட்டு கந்த சஷ்டி விழாவின் போது கடைசி நாளில் தங்களோட ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகரோட உக்கிரத்தை குறிக்கவும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுவாங்க. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா பார்த்தீங்களா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு மற்றொரு காரணமே இருக்குங்க. சில முனிவர்கள் உலகை நலன் காக்க ஒரு புத்திரன் வேண்டும் அப்படின்னு கருதி ஐப்பசி மாத அமாவாசை இன்னைக்கு தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. அந்த கோவிலை காலையில் பார்த்திங்களா 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரைக்குமே திறந்திருக்குங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் பார்த்திங்களா நடைபெறுங்க. மேலுமே கங்கை பூஜை தினமுமே மதிய உச்சிக்கால பூஜை முடிந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுவாங்க. இதற்கு கங்கை பூஜை அப்படின்னு பெயருங்க. தீபாவளிக்கு மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல தாங்க இந்திரன் மகளான தெய்வானையை முருகன் மனம் முடித்திருப்பதனால இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாக நம்பப்படுது. மேலுமே திருச்செந்தூரில் திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோமா, வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்த சஷ்டி விழா பார்த்திங்களா 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறுங்க. மாசி திருவிழா 12 நாட்கள் நடைபெறும். குழந்தை வரம் அருளும் முருகன் பார்த்திங்களா வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் இது எல்லாமே இறைவனுக்கு படைக்கிறாங்க. அதே மாதிரி பக்தியோட முருகப்பெருமான அபிஷேகம் செஞ்சு வணங்குவதன் மூலம் தங்கள் மனக்கவலையிலிருந்து விடுபட முடியுங்க அப்படின்னு முழுமையாக நம்பப்படுதுங்க. யாம் இருக்க பயமேன் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது கடவுள் பார்த்திங்களா உங்களுக்கு துணிச்சலையுமே கொடுப்பாருங்க. கந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அது குழந்தை இல்லாதவங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியோட அருளால் குழந்தை பேரும் கிடைப்பதாக முழுமையாக நம்பப்படுதுங்க. மேலுமே இங்கு பார்த்திங்களா 4 கிணறு இருக்குங்க. 4 கிணற்றுக்கும் சூரசம்ஹாரத்துக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குங்க. சூரசம்ஹாரம் முடிந்ததுக்கு அப்புறம் முருகன் தன்னோட கோபத்தை தணிக்க தன்னோட வேளால் வேகமாக தரையை குத்த பிரிட்டு வந்த நீர் தாங்க 4 கிணற்றில் இருப்பதாக நம்பிக்கை. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் தன்னோட வேளால் இந்த கிணற்றை உருவாக்கினார் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே கடல் பரப்பை விட கீழிருக்கும் இந்த 4 கிணற்றில் ஊறும் நீர் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு ஒவ்வொரு நீங்கி இனிப்பு சுவையோட உருவெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. மேலுமே திருச்செந்தூரில் பார்த்திங்களா தங்கும் வசதியுமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. திருச்செந்தூரில் முருகன் கோவில் முன்பதிவு அப்படிங்கிற இணையதளத்துக்கு சென்று ரூம் புக்கிங் எளிதாக செய்ய முடியுங்க. இந்த இணையதளம் திறக்கப்பட்டவுடன் புக் ரூம்ஸ், அறை வாடகை தகவல்கள், ரசீது பரிவிறக்கம், இ சேவை புகார் என பல வசதிகளுமே இங்கு இருக்குதுங்க. அவற்றை அறிந்து மூலம் உங்களோட வசதிக்கேற்ப அறைகள் முன்பதிவு செய்யலாம். உங்களோட புகார்களை நிர்வாகத்திடம் தெரிவிக்க முடியுங்க. மேலுமே இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க.
அதே மாதிரி இந்த சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக இந்த திருச்செந்தூர் ஆறுபடை வீடுகள்லையுமே இந்த கந்த சஷ்டி விழாவானது சிறப்பாக நடைபெறுங்க. இருந்தால் கூட திருச்செந்தூரில் இன்னும் சிறப்பாக நடைபெறுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் அருளால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இந்த திருச்செந்தூர் கோவிலில் உள்ள அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க. அதே மாதிரி இங்கே நினைத்தது எல்லாமே நடக்க, கேட்டது எல்லாமே கிடைக்க முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. மேலுமே யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் மறக்காமல் உச்சரித்து கொண்டே நீங்கள் விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு துணிச்சல், அதே மாதிரி நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. முழு நம்பிக்கையோடு நீங்கள் விரதத்தை மேற்கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாகவே மாறும். ஆல் விவோஸ், தேங்க்யூ.